பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வேதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த வேதத்தில் உள்ள வெளிச்சத்தை நம்ம தெரிந்து கொள்ளும்படியாய், அதில் இருக்கிற மறைபொருளை நம்ம புரிந்து கொள்ளும்படியாய், அப்போது நீங்கள் கூட எங்களுக்கு பிரசங்கங்களில் சொல்லியிருக்கீங்க வெளிச்சத்தை பற்றி. அப்படியெல்லாம் பேசும்போது ஒரு காரியத்தை சரியாக அறிந்து கொள்ளலைன்னா அது நமக்கு மறைந்து இருக்குது. அப்போது அதில் ஒரு இருள் இருக்குது. அப்போ அதை கரெக்டாக சரியாக நம்ம புரிந்து கொள்ளும்போது அதை குறித்து ஒரு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது ஆக்சுவலி எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது மாதிரி. எப்படி அந்த காரியங்களை புரிந்து கொள்வது அப்படிங்கும்போது, அதை புரிந்து கொள்ளும் போது அது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கூட இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆவி ஆத்மா சரீரம் பற்றி நான் காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அந்த ஆவி ஆத்மா அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. அதனால் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்து. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஆவி டிசைட் பண்ணுமா? அப்போது அந்த ஆவி எதை கார்னல் நேச்சரை சார்ந்து கொள்ளுதா இல்லை புதிய மனுஷனை சார்ந்து கொள்ளுதா? அப்போ அந்த ஆவி தானே டிசைட் பண்ணுது பாஸ்டர். அப்போ அந்த ஆத்மா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆத்மாவை தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், ஆவியே இல்லை. அப்போ எனக்கு அது அப்படி ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ எப்படி அதை கரெக்டாக அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது, அது ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அப்போ வேதம் எப்படி வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது. இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். இப்போ மறைபொருள் சொல்கிறோம்ல, வேதத்தில் நிறைய காரியங்கள் மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஊமையாக அவர் பேசும்போது அந்த ஊமையுடைய கருத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மறைபொருள் அல்ல. இல்லை என்று சொன்னால் அந்த ஊமைக்குள்ள ஒரு மறைபொருள் காணப்படுது. இப்போ மறைபொருள் என்பதே வெளிச்சம் இல்லைல்ல. இது பார்த்தீங்கன்னா வேதம் வெளிச்சம்னு அறிந்திருக்கும். ஆனால் ஒரு காரியம், வேதத்தில் இருக்க ஒரு காரியம் எனக்கு மறைபொருளாக இருக்குமானால் அது அந்த இடத்துல எனக்கு வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தானே இன்னொரு வெளிச்சத்தினுடைய பக்கத்தை நான் பார்க்காம இருக்கிறேன். வேதம் வெளிச்சம்தான். அந்த மறைபொருள் என்பது வெளிச்சம் அடங்கி இருக்கு. அந்த மறைபொருள் பார்த்தீங்கன்னா விளக்கும் பொழுது இது என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வெளிச்சம் எனக்கு தெரியுது. அதாவது அதுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதற்குள் காணப்படுகிறதான மறைபொருள் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மறைபொருள் என்பது விலகுகிறது. மூடி இருக்கு, மறைபொருள்னா மூடி இருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அது விலகும் போது நான் அதற்குள் இருக்கிறதை பார்க்கிறேன். அதான் வெளிச்சம். வெளிச்சம் கிடைச்சாதான் பார்க்க முடியும். அப்போ அதே போல அந்த வசனத்துக்குள் இருக்கிறத நான் பார்க்கறது, அந்த மறைபொருள் மூடப்பட்டு இருக்கிற காரியம் எனக்கு திறக்குது அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் வேதம் வெளிச்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் வெளிச்சம்னு சொல்றோம். அப்போ வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கா? இத்தனை பேர் இந்த வேதத்தை குறித்து ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. அதாவது அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இது தேவனுடைய வார்த்தை என்று கூட அக்செப்ட் பண்ணிக்காதவர்கள் கூட இந்த பைபிள் இருக்குல்ல, இதை எடுத்து நிறைய ஹிஸ்டரி புக் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அதில் இதை குறித்து இது என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ந்து பார்க்க ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் ரிசர்ச் பண்ணும்போது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையான ஒரு தேடுதலோடு காணப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. அவர்கள் என்ன பண்ண, இது என்னது இது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராயவர் கூட இருக்கிறாங்க. அப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்து கொண்டு வரும்போது திடீரென்று அவர்கள் தொடப்பட்டு அவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதை குறித்த சாட்சியை கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆச்சரியமாய் காணப்படும். அப்போ இது சாதாரண ஒரு புத்தகமாக பார்க்கும்போது ஒரு சாதாரண புத்தகமாக தான் காணப்படும். ஆனால் அதற்குள் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மறைபொருள் விளக்கும் பொழுது அதற்கான காரியம் எனக்கு வெளிப்படும் பொழுது, வெளிப்படுதுன்ற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன், வெளிப்படுதல் அப்படின்றது அப்படின்னு சொன்னா ரெவலேஷன் அப்படின்போது வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன வார்த்தையில இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து பாஸ்டர். இனி இன்னும் ஒரு காரியம், அந்த கனவு, தரிசனம், சொப்பனம், அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொரு வசனம் ஞாபகம் வருது, தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. பட் சில காரியங்களை கனவு மூலமா நம்ம பார்க்கிறோம், அதை தள்ள முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் அதேபடி காரியங்கள் நடக்கும்போது கனவுன்றதோட சொப்பனன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப கனவு அப்படின்னு சொல்லும்போது நீ கனவு காணு அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஆகணும், அதை கூட கனவுன்ற வார்த்தைக்கு. ஆனா சொப்பனம் அப்படின்றது வித்தியாசம்.
இப்போ சொப்பனம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்போனா நிச்சயமாக அது வந்து நம்ம நித்திரையாக இருக்கும் பொழுது தோன்றுகிறது தான் சொப்பனம். அதுலேயும் சொப்பனத்திலேயே நீங்கள் விஷன் தான் பார்க்கிறீர்கள், தரிசனத்தை தான் பார்க்கிறீர்கள். அதுக்குள்ளே ஒரு பிக்சர் ஓடுற மாதிரி தானே அப்படி தானே பார்க்கிறீர்கள். அப்போ சொப்பனத்துக்குள்ளேயும் தரிசனத்தை காண்பது உண்டு. இப்போ வெறும் தரிசனம் அப்படி சொல்கிறோம்ல, விஷன் என்பது கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷனை பார்க்கறதும் உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, நித்திரையாக இருந்து கொண்டு நாம காண்கிறது சொப்பனம், சொப்பனத்தில் தரிசனம். அது வந்து பார்த்தீங்கன்னா நேராக நடக்கிறத போல கூட சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொப்பனமா தரிசனமானே எனக்கு தெரியல அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தரிசனம் என்று வெறும் தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது கூட ஒருவன் தரிசனத்தை காண முடியும். அல்லது கண்ணை மூடிட்டு இருக்கான், ஆனால் நித்திரை செய்யல, ஜபத்தில் இருக்கான், உட்கார்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறான், அப்போ கூட ஒரு தரிசனத்தை அவனால் பார்க்க முடியும். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் நான் நித்திரையா இல்லை, அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அப்போ தரிசனம் என்கிற வார்த்தை நீங்க ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா விஷன், ஒரு விஷனை பார்க்குறான், பிக்சரை பார்க்குறான். அதுதான் வந்து தரிசனம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். சொப்பனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது நல்லா தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நித்திரையா இருக்கோம், நித்திரையா இருக்கும்போது நம்ம காண்கிறதான காரியம். தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும் அப்படின்னும் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பலு உள்ளுக்குள்ளார நிறைய வந்து மன பாரம், பலு, பிரச்சனைகள், கவலைகள், இதன் மத்தியில் ஒரு மனுஷன் நித்திரை செய்ய போகும்போது அந்த கவலைகள், பாடுகள், அந்த பிரச்சனைகள், இதர்கள் நிமித்தமாக உண்டாகிறதான சொப்பனங்கள் உண்டு. அப்ப தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும். அது வந்து தேவன் தருகிற சொப்பனம், இதுல தேவன் பேசுகிறார் என்று அர்த்தம் அல்ல. ஏன்னு சொன்னால் காலையில எழுந்தபோது அது அப்படியே கலைந்து போயிருக்கும். ஏதோ சொப்பனம் கண்டதை போல இருக்கும், ஆனா அது என்னன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் பிட் அண்ட் பீசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், அதன் மூலமா ஏதோ பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அது காலையில மிக தெளிவாக அது வந்து காணப்படும். அப்போ அந்த சொப்பனத்தை நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், ரீதிங்க் பண்ணலாம். அந்த பிக்சரை, விஷனை ரீதிங்க் பண்ணி இது என்னென்ன, இதுல என்னென்ன நம்ம பார்த்தோம், என்னென்ன சிம்பிள்ஸை பார்த்தோம், இந்த சிம்பிள்ஸ் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இது எதை மீன் பண்றீங்க, நான் என்ன பண்ணணும், என்ன எச்சரிப்பை கொடுக்குறீங்க, என்ன மாற்றத்தை நான் மாற்றிக்கொள்ளணும்னு நீங்க இதை காமிக்கிறீங்க, இது எப்படி ஜெபிக்கணுன்றதை காமிக்கிறீங்க, இப்படி என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அதுக்கு வந்து ஆண்டவர் கம்யூனிகேட் பண்றதான ஒரு டூலாக சொப்பனம் வந்து காணப்படுகிறது என்பது உண்மை. தொல்லையின் திரட்சியினால உண்டாகிறதும் உண்மை. அதை நம்ம தான் வந்து பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எனக்கு வந்து 2 கேரக்டர், சொப்பனக்காரன் யோசேப்பு அப்படின்னு சொல்லி, இன்னொன்று தீர்க்கதரிசிகளுக்கு வந்து கர்த்தர் வந்து எரேமியா கொடுக்கும்போது நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன், அங்கே கர்த்தர் எனக்கு இப்படி காமிச்சாரு, அதனால அவர் வந்து காமிச்சதுபடியே அவர் செய்வார், குயவன் கிட்ட போன்னு சொல்லுவார், அந்த சணல் அந்த இது கயிறை திரிக்கிறது, அப்படி நிறைய காரியங்கள் வந்து அவர் வந்து தரிசனம் காண்பிக்கிறாரு. அந்த தரிசனத்தை அவர் வந்து மக்களுக்கு சொல்றாரு, இல்லை கர்த்தர் சொல்றபடி அந்த தரிசனத்தின் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. இங்கே யோசேப்பு பார்த்தாச்சுன்னா சொப்பனம் காண்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அந்த தொல்லையின் திரட்சியினால வரல, அது அப்படியே அவங்க வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு கம்பேர் பண்ண முடியுது. அப்போ எதையுமே நீங்க இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, டூல் அப்படின்னு. அப்போ கர்த்தர் வந்து சொப்பனத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை ஒரு தரிசனத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதை சீரியஸாக எடுத்து கர்த்தருக்கு பாதத்தில் அமர்ந்து அதை வந்து கேட்கணும். அது என்ன மீன் பண்ணுது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வந்து அது வந்து எவ்வளோ சீரியஸான விஷயம். நம்ம வந்து அதை என்ன ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற காரியம் இல்லை. கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அதற்குள்ள அந்த ஒரு உக்ரானத்துவமும் அது காணப்படும் இல்லை பாஸ்டர்? அப்படி அவ்வளவு சீரியஸாக நம்ம எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும். கர்த்தர் வந்து சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னா அது வசனத்தை தானே குறிக்குது. இப்போ சொப்பனக்காரன் அப்படின்னு சொன்னீங்க, அவனுக்கு அடிக்கடி சொப்பனமாக வந்துட்டு இருக்கும், சொப்பனத்திலேயே ஆண்டவர் பேசுவார் என்ற அர்த்தம் அல்ல. ஏன் அவனுடைய பேர் சொப்பனக்காரன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அது ஃபேமஸான சொப்பனங்கள், அவன் கண்டதான அந்த சொப்பனங்கள், அதை வந்து அவன் நம்பி விசுவாசித்து இது நிறைவேறும் என்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்ததான காரியம். பல பாடுகளின் மத்தியிலே போன பொழுதும் அவன் அதை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனமாக எடுத்துக்கொண்டான். தேவனுடைய வசனமாக அந்த சொப்பனத்தை அவன் பார்த்தான். ஆனபடினாலே அதை விசுவாசித்தான்.
விசுவாசித்தபடினால அது நிறைவேறின போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதற்காக எனக்கு கொண்டு வந்தார், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இந்த சொப்பனங்கள் காணப்பட்டபடினாலே அவனை சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் என்று பார்த்தீங்கன்னா வேதத்தில் இப்போ யோவான் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அப்படி பார்க்குறீங்க. அவன் பெரிய பிரசங்கி ஆக்சுவலா. அவன் பார்த்தீங்க அப்படி சொன்னால் பெரிய தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகன் சொல்லப்பட்டிருக்க அதனால மனுஷன் அவன் ஒரு மிகப்பெரியதான தீர்க்கதரிசி. ஒரு விசேஷமான ஒரு ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அதெல்லாம் பெருசாக சொல்லப்படாம அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேரை சொல்லும்போது யோவான் ஸ்நானகன் அப்படிதான். ஏன் அப்படின்னா அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்படுகிறதான காரியம். அதே போல யோசேப்பை குறித்து காணும்போதே அவன் யோசேப்பு சொப்பனக்காரன், அதாவது சொப்பனத்தை காண்கிறவன் மாத்திரமல்ல சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவன் அப்படின்ட்டு. இப்போ நீங்க தானியேல் புஸ்தகத்தில் போகும்போது அவனை சொப்பனக்காரன் சொல்லலையே, ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுகிறவனாக அவன் காணப்பட்டானே. அதாவது யோசேப்புக்கு எந்த அளவுக்கும் குறையாத அளவுக்கு இன்னும் அதிகமாக கூட பார்த்தீங்கன்னா அதுல அவன் வந்து சொப்பனத்தை வந்து விளக்கினதான காரியங்கள் அதற்குள் காணப்படுகிறது. அப்ப அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுகிறதற்காக அது சொல்லப்பட்டதான காரியம்தான் அவனை யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது. அப்போ அடுத்தது இன்னும் நீங்க ஏன் அப்படின்னா இப்ப இந்த சொப்பனம் என்பது வசனம், இப்போ ஆண்டவர் பேசினார்னா வசனம்னு பார்ப்போம், சீரியஸா எடுக்கணும் மாட்டேன்னு கேட்டீங்க. இப்ப இதுல காணப்படுகிறதான வார்த்தைகள் தேவன் பேசினதான வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம சீரியஸா எடுக்கிறோமா இல்லையா? அதே போல தேவன் வந்து பேசினார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா சொப்பனத்துல அது தேவனுடைய வசனமாக தானே எடுக்கணும். தேவன் பேசினதான வார்த்தைகள் தேவனுடைய வசனம் என்று அர்த்தம். அப்போ அதை சீரியஸா எடுக்கணுமானா ஆமா சீரியஸா தான் எடுக்கணும். நம்ம அலட்சியமா அதை எடுக்கக்கூடாது. நமக்கு புரியணும் இது தேவன் தான் பேசுறாரு, தேவன் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு அப்படி என்றால் அது நிச்சயமாக அது தேவனுடைய வார்த்தையாக நம்ம அதை எடுக்க வேண்டும். அப்போ எவ்வளவு முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி இதை புரிந்து கொள்ள முடியுது. இன்னொன்று, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து அறிந்து கொள்றதுக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற ஒரு காரியமாக கூட இந்த சொப்பனத்தை, இந்த தரிசனத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்படிதானே பாஸ்டர்? நிச்சயமாக. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு நிறைய வந்து டூல்ஸை பயன்படுத்தலாம். யார் மூலமாய் கூட பேசலாம். இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், கர்த்தர் என் மூலமாக உங்கள்கிட்ட பேச முடியும், உங்கள் மூலமாக என்னிடத்துல பேச முடியும். இன்னொரு தேவனை அறிந்த மனுஷன் மூலமாய் நம்ம இடத்துல பேச முடியும். இப்போ நம் மூலமாய் இதை கேட்கிறவர்களிடத்துல தேவன் பேச முடியும். இதெல்லாம் வந்து டூலாக அவர் பயன்படுத்துகிறார். தேவன் நம்முடைய உள்ளத்துல பேச முடியும். நமக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார்னா அவரால் பேச முடியாதா? நிச்சயமாக உள்ளத்துல பேசுகிறவராக, நம்முடைய ஆவியில ஏவுதலை கொடுக்கிறவராக, ஏன் தன்னுடைய சத்தம் துணிக்க நம்முடைய காதுகளில் கூட பேசக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். இப்படி பல விதத்துல தேவன் நம்மோடு கூட பேச முடியும். ஆஃப்கோர்ஸ் நீங்க சொப்பனத்தை குறித்து தரிசனங்களை குறித்து பேசுங்க, அதன் மூலமாகவும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இது வார்த்தை. இது ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்ததான நிருபமாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக அதுதான் இது. தேவன் வந்து தன்னுடைய ஜனத்திற்கு, அதாவது மனிதர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைகளை எனக்கு ஆண்டவர் எழுதின லெட்டரா நான் பார்க்கணும். அப்ப இந்த வார்த்தைகள் எனக்கு புரியாது, இது படிச்சா எனக்கு புரியாது, இது இவ்வளவு பெருசா ரொம்ப பெரிய லெட்டரா இருக்கு அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. இது எனக்காக, நமக்காக, மனிதர்களுக்காக, ஜனத்திற்காக, அவர்களுக்கு தன்னை அறிவிப்பதற்காக, அவர்கள் தன் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய ஆத்மா பிழைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தன்னிடத்திலே வந்து சேர வேண்டும், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அவர் எழுதி தந்ததான வார்த்தைகள் இது. அப்ப இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொப்பனத்துல பேசினாலும், இருதயத்துல பேசினாலும், காதுகளில் பேசினாலும், இன்னொரு ஊழியன் மூலமாக பேசினாலும், இந்த வார்த்தைகளுக்கு புறமாக, அதாவது இதற்கு முரண்பாடாக, கான்ட்ராவர்சியாக அவர் பேச போறது கிடையாது. அப்படி பேசினா அவர் தேவன் கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல மாறாது. அப்ப அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்ததான இந்த வார்த்தைகளிலிருந்து, இதனுடைய கருத்துகளிலிருந்து முரண்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். இப்ப இதுல அவர் ஒருவர் தான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நானே தேவன், என்னோடு வேற ஒருவர் இல்லை அப்படின்றாரு. வேறே தேவன் இல்லை என்றாரு. எனக்கு சமமானவர் இல்லை அப்படின்றாரு. இப்போ இப்படி தேவன் இதுல எழுதி சொல்லி இருக்கும் பொழுது இப்போ ஒரு தேவன் வந்து வரார். இப்போ தேவனை நான் மீட் பண்றேன் சொப்பனத்துல, தரிசனத்துல வந்து நான் வந்து 2 பேர் தான் 3 பேர் தான் உன்கிட்ட வந்து விஷயத்தை பெற்றுக்கொள்ள வரும்படியாக பெரியவர் என்ன அனுப்புனார்னு சின்னவர் வந்து சொல்றாரு அப்படின்ட்டு நான் சொப்பனத்துல பார்த்தேன்னா அது தேவன் அல்லன்னு அர்த்தம். ஏன் என்று சொன்னால் தேவன் இதுல தன்னை
யாருக்கும் சமமாக்க முடியாது. நான் வேறொருவர் அல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லும் பொழுது, அவர் ஒருவர் என்பதற்கு வேதம் முக்கியத்துவம் கொடுத்து அவர் தன்னை குறித்து கொடுக்கிற சாட்சியாக தான் நான் வேத வார்த்தைகளை பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது என் சொப்பனத்திலே தரிசனத்திலே வந்து கூட தேவன் நான் 2 பேரு, நாங்கள் 3 பேரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். காரணம் என்ன? இந்த வார்த்தைகளை நான் அறிந்து இருக்கிறேன். இதுல தன்னை சாட்சியாக அறிவித்த தேவன் நேரா வந்து அப்படி பேசவே மாட்டார். அப்படி பேசினா அது வேற ஏதோ, அது அசுத்த ஆவி. அது என்ன, இந்த தெய்வத்திடத்திலிருந்து என்னுடைய விசுவாசத்திலிருந்து விலக்குவதற்காக, இந்த தேவனை மறுதலிப்பதற்காக எனக்கு முன்னாடி வந்திருக்கிறதான அசுத்த ஆவிகள் என்றுதான் நான் பார்ப்பேன். அப்ப உள்ளத்துல பேசினாலும், காதுகள் துணிக்க பேசினாலும், சொப்பனத்துல பேசினாலும், தரிசனமாக இறங்கி வந்து, ஏன் அப்படி சொல்றேன்? பவுல் அப்படியாக எழுதுகிறார், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து உனக்கு அறிவித்தாலும் கூட நாங்கள் அறிவிக்காத சுவிசேஷத்தை அவன் கொண்டு வருவான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன், அதை ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப அப்படினால் தேவன் தான் பேசுறார், இப்படி பேசினார், அப்படி பேசினார் அப்படின்னாலும் அவர் தன்னுடைய எழுதி கொடுத்ததான ஆல்ரெடி எனக்கு எழுதின இந்த லெட்டர், இந்த நிருபத்துக்கு விரோதமாக அவர் பேசவே மாட்டார் என்பது மாத்திரம் தெரியணும். அதனாலதான் நீங்க எல்லாம் யோசித்து வரும்போது கடைசியில் எங்க தான் வந்து நிற்பீங்க? தவறான ஊழியக்காரர்களை பிளேம் பண்றதை விட ஜனங்க தங்களை தாங்களே பிளேம் பண்ணிக்கணும். நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, அதனால எவன் சொல்றதையும் கேட்கிறேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றதுதான் கேட்பேன். ஆண்டவர் அனுப்பின ஊழியக்காரனை தான் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றது நிலைக்கு வந்துருவாங்க ஜனங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எல்லாம் வந்து திருந்த ஆரம்பிச்சிருவாங்க, ஒரே தேவனுக்கு பின்பாக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொப்பனம், தரிசனம், இந்த காரியங்களை பற்றி நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி விளக்கமாக சொப்பனம்னா என்ன, தரிசனம்னா என்ன, அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சொப்பனம் தரிசனம் மட்டும் இல்லை, கர்த்தர் ஏவுகிற காரியங்கள், கர்த்தர் எப்படி யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இனி வந்து சொன்னீங்க, நம்ம வந்து அந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்டர். நான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் ஸ்கேலாக நம்ம வந்து வேதத்தை வச்சிருக்கணும். என்னன்னாலும் நம்ம வேதத்தை வேதத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கனவோ, நம்மளுடைய நம்மளுடைய சொப்பனங்களோ தரிசனங்களோ ஒத்து இருக்கணும் அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் ஸ்கேலாக நீங்கள் வேதத்தை வச்சிங்க. அப்போ நம்ம எந்த ஒரு எமோஷ்னலான காரியங்களோ, எந்த ஒரு மனுஷன் சொன்ன காரியங்களோ, எந்த ஒரு தொல்லையின் திரட்சியினாலே நம்ம கேரிட் அவே ஆகிட மாட்டோம். நம்ம வந்து கரெக்ட் பாத்தில் நிற்கணும். அப்படின்னா வேதத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வேதம் வந்து எப்படி நமக்கு வெளிச்சம்? அந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்கில் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன், வேதம் வந்து வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுக்குமே ரெஃபரன்ஸ் ஸ்கேல் வந்து வேதம். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, 3 பேர் 2 பேருன்னு வந்து சொன்னால் கூட, நான் வந்து கனவுலையோ சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ சொன்னால் கூட அது விக்கிரகம், அது அசுத்த ஆவி அப்படின்னு. அப்போது வேதத்தை ரெஃபரன்ஸாக அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம வைக்கும்போது தான் இந்த சத்துருவின் கண்ணிகளிலிருந்து நம்ம வந்து அதை எளிதாக அடையாளம் கொண்டு அதை தப்பி கொள்ளலாம். இன்னும் வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொன்னீங்க பாஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து. ஆமா, ஏன் அப்படின்னா இப்போ இது நான் சொல்றதான காரியம் இல்லை. இப்போ நீங்க சொப்பனத்துல ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது கூட அதை வந்து ஈஸியாக தள்ளிட்டு போயிடுவீங்க. இப்போ நல்லா விழித்து கொண்டு இருக்கும்போது, கண்களை மூடி தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம நித்திரையால நல்லா நமக்கு தெரியும் பொழுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை பார்க்குறோம், ஒரு தூதன் இறங்கி வந்து நம்மள்கிட்ட பேசுகிறோம். என்னை வந்து திரியேக தேவன் அனுப்புனாரு, 3 பேர் மேலே இருக்காங்க, அவங்க அனுப்புனாங்க என்ன அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, நிச்சயமாக இது வேதத்தில் இருக்கிறதான தெய்வத்தை அறிவிக்கிறவன் கிடையாது. அது நிச்சயமாக அசுத்தாவி. இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குறோம், சொப்பனத்தில் பார்க்குறோம். இப்போ காப்ரியேல் வந்தான், காப்ரியேலை வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் தரிசித்தார்கள், பார்த்தாங்க. யோவானுடைய தகப்பனாகிய சகரியா பார்க்கிறான், தூங்கலாங்க. அந்த டைம்ல சொப்பனம் கிடையாது, தரிசிக்கிறான். இல்லை, தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிறதுக்கு அவன் பிரவேசித்த போது பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் பார்க்குறான். மரியாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொப்பனத்தில் அல்ல, அவர்களும் தரிசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நல்லா விழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், கான்சியஸாக இருக்காங்க. அப்போ தான் தரிசனத்தில் பார்க்குறான். அப்போ இந்த வருகிறதான செய்தியை கொண்டு வருகிற இவன் யாரிடத்திலிருந்து வந்திருக்கிறான், யாரால் அனுப்பப்பட்டிருக்கான்? வஞ்சிக்கிறதற்காகவா அல்ல தேவ செய்தியை கொண்டு வருகிறானா என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வாக்கியங்கள் மிக அவசியமாகிறது. அதனால தான் சொல்லுகிறார் பவுல், வானத்திலிருந்து இறங்கின ஒரு தூதனாக இருந்தாலும் நீ அவனை, நல்லா தெரியுது தூதன்ட்டு, இப்போ சாதாரண மனுஷன் கிடையாது, தூதன் அப்படின்னு தெரிகிறது. வானத்திலிருந்து இறங்கினதான ஒரு தூதன் கூட
இந்த வேத வார்த்தைகளுக்கு முரணாக தேவனை குறித்தோ தேவனிடத்திலிருந்து இந்த செய்தி வருகிறது என்பதை குறித்து சொன்னால் நம்ம வேத வார்த்தையின்படி என்ன பண்ண முடியும்? அவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவ குறித்து தவறாக அவன் சொல்கிறான் அப்படின்னா எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? வேதம் எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குதே. அவர் சொல்லுகிறாரே, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியினால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமித்தபடினால ஒரு மனைவிக்கு, ஒரு மணவாட்டிக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பிட்டு அந்த மணவாட்டிக்கு ஒரே புருஷன் தான் இருக்க முடியும். அப்படியாக ஒரு ஆத்மாவுக்கு ஒரே தேவன் தான் இருக்க முடியும். 3 பேர் அல்ல, 2 பேர் அல்ல, ஒரே தேவன் தான் இருக்க முடியும். அது கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருல. ஆனால் வருகிறவன் தூதன் என்ன சொல்லுகிறான்? இல்லை, கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 2வது நபர்னு சொல்றாரு. இல்லை பார்த்தோன்னா 3 பேர்ல ஒருத்தர், 3 பேர் என்னை அனுப்பினாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன அனுப்புனாங்க, எந்த தூதன் அனுப்புறதுன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன அனுப்புனாங்கன்னு சொல்றான். அப்படின்னா பயங்கரமா ஜனங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இல்லையே, அந்த டைம்ல விழித்து கொண்டு இருக்கிறார்கள், தரிசனத்தை பார்க்கிறார்கள். அப்போ பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஏமாந்து போயிடுவாங்கல்ல, வஞ்சிக்கப்பட்டுருவாங்கல்ல. அப்போ வேத வசனம் தெரியலன்னா இப்படியெல்லாம் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கூட வருவான், தேவனுடைய தூதன் என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு கூட வருவான். ஆனால் வேத வசனத்துக்கு புறம்பாக, விரோதமாக, முரண்பாடாக அவன் பேசினான் என்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தவனே அல்ல. இது எங்கிருந்து அறிந்து கொள்வோம்? நம்ம ஏமாந்து போயிடுவோம்ல ஈஸியா. அப்போ அந்த ஜனங்களை கவர்றதுக்கு வேண்டி ஜனங்களை என்னெல்லாம் காரியங்களை சொல்றாங்க. நான் அப்படி பார்த்தேன், நான் அங்கே போயிட்டு வந்தேன், எனக்கு இந்த பொருளை கொடுத்தாரு, இந்த காரியங்களை செய்ய சொன்னார், அப்படி இதெல்லாம் நம்ம அந்த வேதத்தை இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வெய் பண்ணும்போது, இந்த ஸ்கேலை வச்சு நம்ம அளந்து பார்க்கும்போது, அளவுகோலாய் இந்த வேதத்தை நம்ம வைக்கும்போது இந்த வஞ்சனையிலிருந்து, இந்த கண்ணிகள்லேருந்து எல்லாம் நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. இன்னும் ஒரு கொஸ்டின், மார்க்கு 9வது அதிகாரம் 2வது வசனம், இந்த மறுரூபமானார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை கூட்டிட்டு கொண்டு போய் அந்த மலையில மறுரூபமானார் அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். மார்க்கு 9:2 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்போ மறுரூபம் ஆகிறாரு. என்னுடைய கொஸ்டின் 4வது வசனத்துல, அப்பொழுது மோசேயையும் எலியாவையும் இயேசுடனே கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்போ அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல ஆச்சு அப்படின்னு சொல்லி 3வது இருக்கு. இந்த சீஷர்கள், இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்களுக்கு மோசையை பார்க்கல, எலியாவையும் பார்க்கல. அப்போ அவங்க மறுரூப மலையில பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. இவங்க சொல்றாங்க இவருக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அவங்களுக்கு இதுதான் மோசே, இதுதான் எலியா அப்படின்னு எப்படி தெரியும் பாஸ்டர்? கொஸ்டின் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளால தோன்ற அந்த காரியம். நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி மறுரூப மலைன்னு சொன்னீங்களா, அது எங்க போட்டிருக்கு பைபிள்ல? அப்படி அது என்னன்னா, நம்ம மறுரூபமானார் தான், மறுரூபமானார். நம்ம அந்த மலையை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா மறுரூபமான மலை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, நம்ம புரிந்து கொள்வதற்காக, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மறுரூபம் உடனே இந்த இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம் வந்து, அப்போ அதற்காக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மலை பிரசங்கம் அப்படின்ட்டு இதுலங்க மலை பிரசங்கம் போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த டைட்டிலை கொடுத்து அவர் பண்ணாரு. அப்படி அவருடைய பிரசங்கங்களுக்கு டைட்டில்ஸே இருக்காது. நம்ம டைட்டில் என்ன பண்றோம், அது கொடுக்கணும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்களுக்கு நம்ம டைட்டில் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்று சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ணணும், ஃபைலில் சேவ் பண்ணணும். அப்படியானா அதுக்கு ஒரு டைட்டில் வேணும், ஐடென்டிஃபை பண்றதுக்கு. பல பிரசங்கங்கள், அந்த பிரசங்கங்களுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டைட்டில் அவசியமாகிறது. இப்போ வேதத்தில் இவர்கள் செய்ததான பிரசங்கங்களுக்கு டைட்டில்ஸே கிடையாது. அவர்கள் பாட்டு போனாங்க, அவர்கள் பாட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டே போனாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை பண்ணார்கள். இப்படி அவர்கள் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டைட்டில்ஸ் என்பது அவசியம் அற்ற காரியம். ஆனால் நம்ம வேத புத்தகம் அப்படின்ட்டு இது காணப்பட்டு அதில் வருகிற இன்சிடென்ட்ஸை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் மறுரூபமலைன்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே அதை குறித்து பேச வேணாம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யோவான் ஸ்நானகன், சொப்பனக்காரன் ஆகிய யோசேப்பு, இப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. சரி, இது உங்களுக்கு பதிலுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கலையே. முதல் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர்
தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா? இல்ல, வரல. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது அப்படி சொன்னார். இப்ப தேவன் நமக்குள்ள வந்தார்னா, ராஜா நமக்குள்ள வந்தார்னா ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. அந்த அர்த்தத்தை தான் அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்றார். ஆனா தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருகிறது அப்படின்னு சொன்னா என்ன? அது இந்த உலகம் முடிந்து போய் இந்த ராஜ்யம் மறைந்து போய் அல்லது அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம், புதிய ராஜ்யம் வருகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்லுறார், இங்கே நிற்கிறவர்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியாது, நிறைய பேர்ட்ட பேசினா 12 பேர்கிட்டயா whatever it is, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதான இவர்களில சிலர் தாங்கள் முதல் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருகிறதை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் அந்த 6 நாளைக்கு பின்பு கூட ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா பாத்தீங்கன்னா இது சொல்லி 6 நாளைக்கு பின்பு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடையாது, அடுத்த வருஷம் கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம்னா ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் திங்க் பண்ண முடியல. அப்படி கிடையாது. அங்க இருக்கிறதுல ஆண்டவர் சொன்னதான அந்த காரியத்துக்கு பின்பு 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும், அப்படின்னா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும், அப்படின்னா அங்க இருந்தவர்கள், பேதுரு யாக்கோபு யோவான் அங்கு இருந்தவர்கள். அப்ப இவர்கள் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதை பார்ப்பாங்க, அல்லது கிளிம்ஸ் ஆஃப் த க்ளோரி, அதாவது அவருடைய ராஜ்யத்தினுடைய க்ளோரியை இவர்கள் பார்க்க போறாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம். சரியா? அப்ப இந்த 3 பேரையும் என்ன பண்றாரு? கூட்டுக்கிட்டு உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய், அதுதான் மறுரூப மலைன்னு நீங்க பேர் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். என்னத்துக்கு? இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கும், அங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த தேவனை காணப்போகிறார். இவர்கள் ஒரு மனுஷகுமாரனாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ மறுரூபமாயிருக்கும் போது எப்படி இருப்பாரு அப்படின்றத என்ன பண்றாங்க இவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப ஏன் இந்த மோசே, எலியா இவர்கள் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்ததான மனிதர்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்ததான மனிதர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள். தேவனுடைய ஊழியர்கள் சொன்னா நிச்சயமாக இவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள். அப்ப தேவனை விசுவாசித்த அவருடைய ஊழியர்கள், அவருடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்கள். அப்ப அவர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமா பரலோக ராஜ்யத்துல அவர்கள் நிச்சயமா பிரவேசிப்பாங்களா, பிரவேசிக்க மாட்டாங்களா? பிரவேசிப்பாங்க. அப்ப இவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததான இவர்களை அவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறவர்களாக பார்க்கிறார்கள். உங்களுடைய கேள்வி, அவங்களுடைய போட்டோ இவர்கள்ட்ட இருந்திருக்குமா? இப்ப வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலியா இப்படி இருந்தா அப்படின்லாம் இருக்கா அப்படின்னா இல்ல. எலிசாவை குறிச்சாது கொஞ்சம் காணப்படுது, கொஞ்சம் வழுகுதலையா காணப்பட்டான், இப்படி எல்லாம் இருக்கும். மோசையை குறித்து ரொம்ப அழகானவனா இருந்தான் அப்படின்ட்டு அவனுடைய குழந்தை வாலிப பிராயத்தை குறித்து, ஆனா அவன் 120 வயசுல மரித்து போனான். மரித்து போகும்போது எப்படி இருந்திருப்பான் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அப்ப இதுதான் ஐடென்டிபிகேஷன். அவர்களை குறித்து இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேல பாத்தீங்கன்னா பார்த்தாலே இவன் மோசே, இவன் எலியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதற்கான அடையாளங்களோ பிக்சர்ஸோ அவர்களுக்கு கிடையாது. அவருடைய நெத்தியில எலியா மோசே என்று எழுதப்பட்டும் இருக்கவில்லை. அப்படியானால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும் போது நம்ம எளிதாக ஒருவர் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இவன் தான் தாவீது, இவன் தான் ஆதாம், இவன் தான் நோவா, இப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்கும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவன் எப்படி காணப்படுவார்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி காணப்படுவாங்க? அவருடைய மகிமை எப்படி காணப்படும் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்துல நமக்கு போகும்போது எல்லாம் நமக்கு மறைபொருளா இருக்காது, நம்ம எல்லாம் அறிந்து கொள்வோம். அப்படிதான் அவங்க அதை அறிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமே இல்லை. ஓகே பாஸ்டர், ரொம்ப தெளிவா எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கத்தை சொன்னீங்க. மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம் பாஸ்டர். நிச்சயமா.